அத மாதிரி சிக்கு முடி வாங்குறவங்க குண்டாலாம் கொடுப்பாங்க சிக்கு முடி குத்தாக்கா கஷ்டமாலாம் உங்க சிக்கு முடிக்குதா தகுதுன்னா கொஞ்சம் கட் பண்ணி குத்துட்டா போதா ஆட்டு வாழ் மாதிரி தம்மா துண்டுக்குது அதை கட் பண்ணி குத்தா குண்டாங்க குத்துருவானா துட்டுக்காவது வாங்கி குடியா சாப்பாடு செய்யானு இல்லையா ஏய் உனக்கு எத்தனை குண்டா இருந்தாலும் பத்தாது முந்தா நாள் கூட சத்தத்துல திருட்டு ஏதாவது குத்துனேன் அந்த குண்டா என்ன ஆச்சு நீதான் அடகு வச்சு குச்சிப்புட்ட ஆமா நம்ம தான் குச்சி நீ எத்து குடிப்பியா எத்து கொடுக்க மாட்டியா இல்லைன்னா நைட்டுக்கு சமைக்கவே மாட்டேன் நீ சமைச்சிட்டாலும் நான் குண்டானா துணி கொடுவேன் சரிப்பா வாங்கி தரேன் வாங்கண்ணா வாங்க பாத்திரம் எல்லாம் கம்மி ரேட் தான் சிக்கு முடி வச்சுக்கிறீங்களா சிக்க முடியல காசுக்கு தான் கம்மி ரேட்டா இருந்தா பார்த்து கொடுங்க நான் கல்யாணம் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு தம்ம முடிதான் இருந்தது இப்பதான் கொஞ்சம் நீட்டு வந்து கையில முடி கிடையாது நான் சலூன் கடைக்கு தான் போறேன் ஓடனா என் முடியை இங்கேயே வெட்டிக்கோ எனக்கு குண்டா கொடு அட குரங்கு மூஞ்சிய உன் முடி வாங்கிட்டு நான் பெரிய குண்டா கொடுக்கணுமா ஐயா நம்ம எல்லாம் சின்ன முடி கட் பண்ண முடி வாங்க மாட்டோம் நம்ம லென்த்தா இருக்கிற முடி தான் வாங்குவோம் சின்ன முடிக்கு ஏத்த பொருள் சின்னதா உனக்கு கொடுப்பா யோ உங்களை பார்த்தா குண்டா வாங்குற மாதிரி தெரியல நீங்க கிளம்புங்க என்னப்பா அப்படி பொசுக்குன்னு சொல்றியா சரி என் முடிதான் வேணாம் என் முன்னாடி முடியத்தான் அங்க சுத்தி இங்க சுத்தி ஏன் தலையில கை வச்சிட்டேன் நீ தானே குண்டான் கேட்ட அதுதான் உன் முடி கூட ஒரு குண்டா வாங்கி போலாம் நாங்க எல்லாம் கருப்பு முடி தான் வாங்குவோம் வெள்ளை முடியெல்லாம் வாங்க மாட்டோம் நீங்க கிளம்புங்க தம்பி இது வெள்ள முடி இல்ல டீ குச்சி பித்தத்துல கொஞ்சம் கலர் மாதிரி போச்சு ஆமாம்மா ஒரு நாளைக்கு 3 தாட்டி குடிப்பா அதனாலதான் கொஞ்சம் லைட்டா நசிக்குது வேற ஒண்ணும் கிடையாது பித்தனை இருப்பு அதுவும் வெள்ளை முடிதாமா வெள்ளை முடினா வாங்குறது இல்ல கிளம்புங்க கேதல் முஞ்சி அது புள்ளமா தடிக்க போய் கறிக்குது போய் அது தள்ளி ஃபுல்லா தடிக்குமா போ சரியா போய் வச்சுக்கின்னு வரேன் நான் அம்மா மட்டும் போறாங்க நீங்க போலியா டேய் அவ வீட்டுக்கு போய் என் பொண்ணுக்கு கருன்னு இருக்கும் மயிறு நீட்டு அந்த மயிறு ஏத்தா சொல்லி அனுப்பிச்சிக்கிறேன் சரி ஐயா அந்த மாதிரி நல்ல முடி கருப்பா இருந்தா நான் வாங்கிக்கிறேன் உன்ன நான் கொடுக்க மாட்டேன் உன்னை எப்படி ஏமாத்துறேன் பாடுற கறி பிசாச்சு இந்த முடி எப்படி கட் பண்றது காய போட்டு வச்சுக்கிறானுங்க இத்த வாரிமையை அவனுக்கிட்ட குத்துட்டு குண்டான வாங்க வேண்டியதுதான் போதும் இதுக்கே 2 குண்டான் கொடுப்பான் கருப்பு முடி குண்டான் முடி இவன் முடியத்தான் மதுண்டு புல முடிக்குதா ஏய் இந்த முடி ஏது அத காய வச்சுக்கிது அதுல கொஞ்சம் வாரி போட்டு சூப்பர் நீ என்ன விட வேலைக்காரி நீ சரிம்மா முடி கொடுங்க என்ன இவங்கெல்லாம் இந்த கரு முடி இவ்வளவு கருப்பா இருக்கு தம்பி நான் என்ன சொன்னேன் என் பொண்ணு முடி கருன்னு இருக்கும் போல நீட்டிட்டா சொன்னேன்ல அந்த முடிதான் இது கொஞ்ச நேரத்துல பார்த்தா வெள்ளைன்னு இருந்துச்சு இப்ப கருன்னு கருப்பா இருக்கு டீ குடிக்கல டீ குடிச்சா வெள்ளை ஆயிடும் ஆமாம்பா அது ஒரு வேதி மதிப்பா அவளுக்கு டீ குடிச்செல்லாம் வளையல் ஆயிடும் டீ குடிக்கலாம் கரையல் ஆயிடும் இந்த முடி எடுத்துக்கினேன் பெரிய குண்டான 10 குண்டான் கொடு இந்த முடிக்கு நான் 10 குண்டா கொடுத்தேன்னா நான் நாமத்தை சாத்திக்கிட்டு வீட்டாண்டதான் போகணும் ஏன்பா தினா சாதாரண முடியாது அருமையான கரையல்னு இருக்குது பாரு நடிக்கிறவங்களாம் வந்து எங்கோட்டாண்ட முடி இருக்குதா உங்களுக்கு முடி இருக்குதான்னு கேட்பாங்க எங்களை நாங்க இருந்தா கொடுப்போம் இல்லைன்னா இல்லைன்னு அந்த முடி இந்த முடி எத்தனை குண்டா தான் கொடுப்ப நீ வேணா ஒரு குண்டா கொடுக்குற பாத்தி நல்லதா பாத்தி ஒன்னு எடுத்துக்கிங்க ஒரு குண்டானா இதுக்கு போய் கறியெல்லாம் போய் பூசிக்கின்னு வந்தேன் 2 குண்டா கொடு 2 குண்டாலாம் வராதுமா கட்டிப்பிடி ஆகாது வேணா உங்க முடி எடுத்துன்னு போங்க ஏய் அவங்க கைத்தனை ஆட்டிய போட்டா ஒரு குண்டா தரேன்றான்ல அதையும் கொடுத்துட்டு வாங்கிக்கோ சரிப்பா ஒரு குண்டா தான் கொடு பெரிய குண்டா கொடு எல்லாம் பெரிய குண்டா தான் நீங்களா பாத்தி ஒன்னு எடுத்துக்கிங்க இது பெரிய குண்டானா குழந்தைங்க விளையாடுற சொப்பு மாதிரி இருக்குது இது பெரிய குண்டானா என் அண்டை இருக்கிற இதே குண்டாதான் வேணா எடுத்துட்டு போங்க இல்லைன்னா உங்க முடி வாங்கிட்டு போங்க ஏன்பா பொசுக்கு குத்துறிய முடிய ஒரே ஒரு 1 ஹவர்ல இதை மொத்தமே வைத்து குத்துறேன் 2 குண்டா கொடு சரியா அப்படி வித்து கொடுத்துருங்க 2 குண்டா நான் 3 குண்டா கொடுத்துருந்தேன் இந்த முடி கூட நீங்க வச்சுக்கிங்க எப்பா இப்பதான் வழிக்கு வந்தோம் சரி வேறு இவங்கள அட்டையை போட வேண்டியதுதான் டேய் நீ இங்கேயே உக்காரு நான் எவளிக்குன்னா விற்பேன் நீ முச்சே விடக்கூடாது வித்து ஏற்றது உங்க கையில காசு கொடுப்பேன் சரிண்ணா சரி நான் எதுவும் கேட்க மாட்டேன் சொம்பு இந்த பாரு ஒரு நல்ல பிஸ்னஸாக இருந்தால் சொல்கிறா ₹1 போட்டால் ₹2 வரணும் அந்த மாதிரி லாபகரமான பிஸ்னஸாக இருந்தால் சொல்லு பேபி அண்ணா ₹1 போட தேவையில்ல ₹2 போட தேவையில்ல அதை விட பெரிய பிஸ்னஸ் என்கிட்ட இருக்குது ₹5 வரும் ₹10 வரும் ₹500 வரும் சொம்பு எதுவுமே போடாம ₹5 வரும் ₹10 வரும் ₹500 வரும் சொல்றியா என்னடா பிசினஸ் அது பிச்சை எடுக்கிறதா அதுக்கு முதலீடே தேவையில்லை ஒரு தட்டு இருந்தா போதும் இதுவும் நல்ல பிசினஸ் தான் முதல்ல ஒரு பாத்திரம் வாங்கணுமே அங்க பாரு வேலு இந்த மூஜைக்கு நான் ஜோடி போட்டுன்னு வருதுங்க சரி இவனுக்கு கிடையாது ஆட்டையை போட வேண்டியதுதான் அட நம்ம வேலு சிக்குமுடிக்கு பாத்திரம் வித்துக்கிறான் வா அவங்ககிட்ட போய் வாங்கிப்போம் நான் வேலு வண்டி பழசாகுது சாமான் புதுசாகுது எப்ப ஸ்டார்ட் பண்ண தொழில டேய்
1 லட்ச ரூபாய் இந்த சாமானு இந்த வண்டி இதெல்லாம் மொத்தம் பணம் கட்டி எடுத்துன்னு வந்தேன். வேலை பணம் போட்டு எடுத்துன்னு வந்தியா இல்ல ஆட்டையை போட்டு எடுத்துன்னு வந்தியா? மரியாதை கட்டுப்படும். ஆட்டையை போட்டுன்னு வந்து சொன்னான். 1 லட்ச ரூபாய் ஊற்றி எடுத்துன்னு வந்துக்கிறேன், ஆட்டையை போட்டுன்னு சொல்றேன். ஒரு தொழில ஆரம்பிச்சுக்கிட்ட நல்ல வாய விட மாட்டீங்களா? தொழிலா? திட்டு தொழில் தானே. ஏய் என்னடா நடுவில் மாற்றி மாற்றி சிரிச்சுக்கிறீங்க? வேணும்னா அந்த புளி மரத்துக்கு பின்னாடி போய் சிரிக்கட்டுமா? டேய் அந்த ஒரு மரம்னா எல்லா மரத்தையும் கட்டி கட்டி பிடிச்சின்னு சிரிச்சின்னு வாங்க போங்க. வேற போய் பண்ண உங்களுக்கு வேலை எங்களுக்கு பொழப்பு இல்லைன்றியா? நாங்களும் ஒரு பிசினஸ் பண்றதுக்காக தான் வந்திருக்கிறோம். இந்த பாரு ஒரே ஒரு பாத்திரம் வாங்கிட்டோம்னா போதும். ஒரு பாத்திரம் வச்சு பிச்சை தான் எடுக்கிறீங்க, வேற என்ன பண்ணீங்க? சொம்பு இந்த பிச்சை எடுக்கிற பிளான நம்ம தான் போட்டோம். இந்த பொம்பளைக்கு எப்படி செஞ்சது? இந்த மூஞ்சிங்களை பார்த்தா பிசினஸ் பண்ற மூஞ்சிங்களா இருக்குது, பிச்சை எடுக்கிற மூஞ்சி பேர் தான் இருக்குது, அதான் சொன்னேன். பர்றா சொம்பு அந்த உள்ளாங்கண்ணி என்னம்மா கெட்டலா பேசுது? டேய் பேபி நம்ம கிட்ட பாத்திரம் வாங்கி பிச்சை எடு, நீ ஒவ்வொரு புளியா மரத்துக்கு மேல போவ. புளிய மரத்துக்கு மேல போய் தொங்கறதுக்கு நாங்கன்னா ஆவியா? டேய் ஆவியெல்லாம் போக மாட்டா. இந்த குண்டான வாங்கி ஒன்று வச்சுக்கோ, லட்சுமி தானா கொட்டும் ஊட்ட. என்னது லட்சுமி கொட்டுமா? இந்த கூரையை பூச்சிக்கிட்டு கொட்டுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரியா? ஏன் அதை உன் வீட்டுல வச்சுக்கிறது? உன் வீட்டுல கொட்ட வேண்டியதானே அந்த லட்சுமிய? என் வீடு தான் மெத்த விடாச்சா, லட்சுமி பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாத. என்ன சொம்பு அவன் சொல்றதும் கரெக்ட் தான். நம்ம வீட்டு கூரை பிச்சுன்னு கொட்டுன்றானே, ஒரு பாத்திரம் வாங்கி பிச்சை எடுத்து தான் பாத்துருவான். சரி வா வாங்கிடலாம். 2 எடுத்தா 1000 ரூபாய், 1 எடுத்தா 500 ரூபாய். என்ன வேலை குண்டானுக்கு வேலை சொல்றியா இல்ல வண்டிக்கு சேர்த்து வேலை சொல்றியா? ஒன்னும் இல்லை சொம்பு, நான் நிதானமா வந்துட்டேன், இவன் ஆடுறான். அதே ஒரு குவார்டர் போட்டு வந்ததுன்னு வச்சுக்க, நான் ஆடி இருப்பேன். வா பேபி கடை திறந்துருக்கோம், போட்டு வரலாம். டேய் பாத்திரம் வாங்க போறேன்ட்டு சரக்கு அடிக்க போறீங்க? 500 1000 எவன் வாங்குவான்? 100 ரூபாய்னா கூட பரவாயில்ல, அநியாயமா 1000 500ன்னா? ஏங்க இங்க பாருங்க பாத்திரம் விற்கிறாங்க, வாங்கிட்டாங்க. வா வா பாத்திரம் வைக்கிறாங்க. யோ என்னயா பாத்திரம் வைக்கிறதா? இல்ல மொத்தமா ஆத்துல தூக்கி போலான்னு வச்சுக்கிறேன். ஆத்திரம் தூக்கி போட போறானா? ஏங்க பேசாம எல்லாத்தையும் நாங்களே வாங்கிக்கலாங்க. கூமுட்டை அவன் கலாய்க்கிறாண்டி. என்னயா எங்களை பார்த்தா நிக்கலாக்குதா? இப்ப நீ கேக்குறியா? நான் புளியா மரத்துல இருந்து யாரும் வாங்கலன்னு யோசனை பண்ணி சுற்றி சுற்றி பாத்துக்கிறேன், அது வரைக்கும் விற்கத்தான்னு கேக்குறியா? தப்பு இல்லாதயா? யோ நான் தள்ளி வந்தியா? கல்யாணம் பண்ணி வந்ததியா தள்ளி வந்தான்னு கேக்குறேன். யோ நான் உன் பொண்டாட்டி சொல்ல பாத்திரத்தை சொன்னேன். யோ நான் 1 லட்ச ரூபாய் ஊற்றி எடுத்துன்னு வந்தேன், அது வரைக்கும் தள்ளி வந்தேன்னு கேக்குறேன். என்ன இவ்வளவு ரேட்டு சொல்ற? இந்த வண்டி இந்த சாமானு இந்த செட்டப் மொத்தம் சேர்த்து தான் 1 லட்ச ரூபாய் சொன்னேன். யோ அப்படி சொன்னியா? நான் பாத்திரம் மட்டும் தான் வேணும். பாத்திரம் என்ன ரேட்டு சொல்லு. வெளியில போய் கேட்டினா 5000 ரூபாய்க்கு கம்மி கொடுக்க மாட்டான். சாதாரண குண்டான் இல்ல, இது தங்க கலந்து குண்டான். ஆணி வச்சு ஆச்சுனோட இறங்காது. தங்க குண்டானா? என்னடி இவன் கதை கட்டுறான்? இந்த பார் ஒரு குண்டான உருக்கி கையில வாட்சி, ஒரு மூக்குத்தி, காதல கம்புளு எல்லாமே இந்த ஒரு குண்டான்ல வந்ததுதான். ஆமா கையிலையும் காதுலயும் கோல்டு மாரி தான் இருக்குது. என்னடி சொல்ற? போலீஸுக்காரன் புடிச்சுக்கு வந்தான், நான் மறைமுறையுமா புளிய மாத்தால வித்துக்கிறேன். என்னடி வாங்குறதா இல்லையா? ஏங்க வாங்கி போடுங்க, நம்ம வீட்லயே உருக்கி நகை நட்டு செஞ்சு நம்ம பாப்பாக்கு போட்டுக்கலாம், இல்லன்னா வெறும் குண்டானா யூஸ் பண்ணிக்குவோம். சரி. யோ மொத்த குண்டான என்கிட்டே குத்துரு. என்ன வெளியே போயிட்டு என்கிட்ட தான் வித்தம் சொல்லக்கூடாது. என்ன ஓகேவா? நான் சொல்ல மாட்டேன். அப்ப நான் தான் வாங்கிக்குவேன். யோ இந்தா 4000 ரூபாய். வேற என்ன சொல்ற போற? போலீஸ் ரைடு வந்துடும். என்ன? நான் சொல்ல மாட்டேன். யோ தங்கம் மட்டும் இல்ல, மறுபடியும் அத்தந்து குத்துறோம், காசை குத்துறோம். வீட்டை போய் உருகி பார்ப்பேன். போமா இப்படி போமா. நான் இதே இடம் தான் இருப்பேன், எடுத்துன்னு வந்துரு. வர பாத்துட்டு வரேன். 4000 ரூபாய் செம்ம லாபம் நம்மளுக்கு. அதான் இப்போ நம்மளுக்கு 3000 எடுத்துக்கினா 1000 ரூபாய் அவங்களுக்கு குத்துணும். அங்க பாடா என்ன வேலை? பர்சல் பைக்கு பக்கத்துல நிக்கிறா, தூக்கலான்னு பாக்குறியா? உனக்கு அதே புத்தியடா. நான் செலவு துட்டு இல்லை, ஏன்னா விற்கலான்னு நான் பார்த்து நின்றுக்கிறேன். அது வரைக்கும் என்ன தூக்கலான்னு வரேன்ற. என்னையா வண்டி விற்கிறன்ற? மாம்சே வண்டி நல்லாதான் இருக்கு, ஏதோ பாதி வேலைக்கு ஆச்சு பேசியா? டேய் எனக்கு இந்த வண்டியை ஓட்ட தெரியாதுடா. பரவாயில்லையா, வண்டியை நான் ஓட்டுறியா? வண்டியை பார்த்தா நல்ல வண்டியா தான் இருக்குது. பாதி வேலைக்கு வாங்கிட்டு போயிட்டு 3/4 வேலைக்கு வித்துற வேண்டிட்டான். வேலை என்ன ரேட்டு சொல்ற வண்டி? ரொம்ப ஆச்சுன்றா. ஒரு 10000 ரூபாய் தான் குத்தா போதும், நான் விட்டு போயிடுவேன். பரவாயில்லையா? 10000 தானா? அப்புறம் என்ன மாம்சே, கையில தான் 5000 ரூபாய் துட்டு வச்சுக்கிறல, அதுல ஒரு 10000 ரூபாய் கூட்டே வாங்கிடலாம். 10000 குத்துட்டு 20000க்கு வித்துற வேண்டிட்டான். இந்த வேலை 10000. வண்டி கண்டிஷனு? ஏய் ஆன் பண்ணா போதும்டா, சூப்பரா போண்டா வண்டி. எங்க ஆன் பண்ணு? 100 கிராம் 200 ரூபாய், 50 கிராம் 100 ரூபாய், தலைமுடி சிக்கு முடிக்கு. யோ என்ன ஆன் பண்ணா சிக்கு முடி 100 கிராம் 50 கிராம்னு வருது? ஏய் கனெக்ஷன் மாத்தி போட்டான்டா, எப்பம் ரேடியோடா. வண்டியில FM ரேடியோலாம் இருக்கா? பரவாயில்லையா, நமக்கு யூஸ் ஆகும். கழட்டு வித்தாலும் 10000 ரூபாய்க்கு மேல விற்கலாம். ஓகே வண்டியை தள்ளிட்டு போடா. யோ அந்த சிக்கு முடிக்காரங்க கிட்ட என்ன பண்ணிட்டேன்? ஏய் அவன் கண்ணில் பட்டாதானே இவனுங்களை இங்கே நிறுத்திட்டு நம்ம ஓடிடுவோம். ஏய் அம்மாசா இந்த வண்டி முன்னால நில்லுங்கடா, நான் பார்த்துக்கினே போறேன், ஏன்னா வண்டி இது உயிருக்கு அடுத்த வண்டிடா. சரி நாங்க நிக்கிறோம், நீ பாத்தீங்கன்னா போ. வேலை நல்லா பாத்துக்க வேலை.
இதுக்கு மேல இந்த வண்டியை நீ பாப்பியோ இல்ல நான் கழட்டி விற்க போறேன்னு ஒன்றும் தெரியல. ஏய் பாசமே நில்லு, சிக்கு முடிக்காரன் வருவான், போட்டு நவுத்துவான். ஏய் போ இந்த பக்கம் போயிடு. இது போல காமெடி வீடியோ நான் தக்காளி சேனல் ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.